ஷேய் 2026 தமிழ் வருஷப்பிறப்பு, தமிழ் மாதம், தமிழ் வார்த்தை, தமிழ் பூமி, விவசாய மண், இதை பூரா அழித்து வச்சுருக்கான் மானிடப்பே. தமிழ்நாட்டு தான் இங்கே இருந்தாண்டா உலக நாடு உள்ள கணக்கு வச்சுருக்காரு. தமிழ் கைலாசத்துலேருந்து உலக நாடே கணக்கு கையில் வச்சுருக்காரு. கடவுள் அவர் கையில் இருக்குது. ஆடாத ஆட்டம் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, ஆடாத ஆட்டம் ஆடுதான் அரசியல்வாதி. சரியா? 2026 கணக்கில் எல்லா அரசியல்வாதியும் செயலறைக்கு உள்ளே போயிடுவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, இதெல்லாம் உள்ளே போகையில் உலக நாடு கிடக்கிறவனை இராணுவ முப்போட வானரப்பட உள்ளே தள்ளிடுவான். அங்கங்கே அந்தந்த நாட்டில் கிடக்கிறவனை பூரா உள்ளே தள்ளிடுவான். அழித்து மிச்சதெல்லாம் கிடக்கிறவனை ஒட்டு மொத்தமாக அரசியல்வாதி இந்த 2026 உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம் வார்டு வரைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் கடவுள்கிட்ட மோதிக்கிட்டே இருப்பான், டெல்லியிலையும் அவன் மோதிக்கிட்டே இருப்பான். ஏன்னா கொடியை தூக்கி இன்னும் ஊனணும் அப்படின்னு நினைக்கான். கொடி சுதந்திர கொடியை எரிச்சாச்சு. சுதந்திர கொடி தமிழ் மாதம் தைப்பொங்கல் அன்னைக்கு சுடுகாட்டு எரிப்பு நடக்கும். அதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல இன்ஜின், மானிடப்பை இன்ஜின் தின்னுட்டு கழிக்கானா, அதையும் எரிச்சாச்சு. இது என்ன கணக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் கடவுள் கொடுத்தார், மானிடப்பையில் படைச்சார். ஆனால் படைச்சதை அவரே இப்போ அழிக்கார். என்ன காரணம்? சேட்டை பண்ணி வச்சுருக்க, அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை. உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம்தான் கொடுத்துருக்கார். இருக்கிற ஆடை போட்டுக்கோ, மூடிக்கோ, இருப்பு இடம். நான் 2ஆம் நம்பராக திருச்சி பூமியை பாழாக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தெரியுமா இல்லையா? படிச்சிருக்கியல்ல, நீதிமன்றம் கோர்ட்டார் ஆண் பண்ணி வழக்கறிஞர் வரைக்கும் படிச்சிருக்கிய. என்ன பார்க்கான், ஏது பார்க்கான், உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு வருது. இதெல்லாம் 2ஆம் நம்பர் வியாபாரம். கஞ்சா, புயலை, சாராயம், பிஸ்கி, பிராந்தியை விட மோசமான கணக்கு உள்ளே வருது. அப்போ அந்த கணக்கை பார்த்து நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நிப்பாட்டணும். புரியுதா? இது எதுக்கு கணக்கு செக்ஷன் வாரியாக இங்கிலீஷு தமிழ் வார்த்தையில் அடித்து பெட்டிஷனை போட்டு பூரா பாழாக்குதிய. அதுதான் கணக்குன்ட்டார். அப்போ கணக்கை முற்றுப்புள்ளி வைக்கார் நீதிமான். நீதியை தவறு நடக்கக்கூடாது, கணக்கை ஒப்பட அப்படிங்காரு. அப்போ கணக்கை முடிக்க வேண்டிய மானிட பிறவி இன்ஜினை சுடுகாட்டு எரிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் தின்னு கழிச்சு அது அடுத்தாப்புல ஒன்று கணக்கு என்ன அப்படின்னா, மானிட பேளுக்கு உயிர் தடம் கொடுத்தார் இன்ப வாழ்க்கைக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதையும் அசிங்கத்தனம் பண்ணுதான். ஆண் காகித பேப்பர் லட்ச கோடி இருந்தால் அப்படி வீசி பூரா அங்கங்கே லார்ச்சி மாதிரி சிட்டி கிராமத்தில் நடக்கு. தெரியுமா இல்லையா? அந்த கணக்கை போட்டு முடிச்சிடணும். ஏன்னா முடிச்சாதான் மானிட பேலை அடித்து நொறுக்குவார். கடவுள் பூமியில் உட்காந்துருக்காரு. அகம்பாத சேட்டை பண்ணாத, அகம்பாத சேட்டை பண்ணக்கூடாது. சரியா? எல்லாவனும் பயம் இல்லாமல் இருக்கா. பயம் இருந்தால் வந்து கேள்வி கேட்பான். பயம் இருந்தால் கடவுள்கிட்ட வந்து கேள்வி கேட்பான். ஐயா, நாங்கள் இதுக்கு என்ன கணக்கு, இந்த கணக்கை நாங்கள் பார்க்கோம், இந்த கணக்கை நாங்கள் நுப்பாட்டுதோம்னு. இல்லை, அகம்பாதம் இப்போ தான் கூடுதலாக ஏறுதுங்காரு. எல்லாம் நீதிமன்றத்திலேருந்து என்னென்ன இவன் ஓட்டு முத்திரை வாங்கி என்னென்ன செக்ஷன் வாரி போட்டானோ இப்போ கூடுதலாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கார். அப்போ அந்த இன்ஜினும் அவன் போகிற வண்டி வாகனம், 2 வீலர் 4 வீலர், விமானம், பஸ்ஸு, ட்ரெயின், கப்பலுக்கு இன்ஜினு, அதுவும் இப்போ எரிச்சிடணும். எரிச்சாச்சு. எல்லா கழுதையும் இன்ஜினை வச்சு அசிங்கம் பண்ணுதான். இன்ஜினை வச்சு 2ஆம் நம்பரை திரிக்கான். இன்ஜினை வச்சு தின்னு கழித்து உலக நாடே பாழாக்குதான். மானிடப்பே ஆணும் பெண்ணும். அப்போ எரிக்கணும்ல, எரிச்சாச்சு. சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. புரியுதா? பூரா விபச்சாரி நடக்கு. பேப்பரை விட்டுட்டான்ல, அதான் சொல்லுறாருல, பேப்பரை விட்டான் பாழாக்குதான், பூமி அசிங்கம் பண்ணுதான். அங்கங்கே சிட்டி கிராமத்தில் லார்ச்சி மாதிரி நடக்கு, பூரா பாழாக்குதான். கணக்கு கேட்கச்சு. அப்போ ஓப்பன் வெளியே எடுக்காரு. அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் பாத்தியா பார்க்கலையா, ரிப்போர்ட் எடுக்கிற கணக்கில் எடுக்கல, எடுத்து கடவுள் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் ராஜபாளையம், சிலிவுத்தூர் நீதிமன்றம் ஏன் 2 பேரும் போய் கேட்கல? அந்த முற்றுப்புள்ளி அது அவங்களுக்குள்ள உங்களுக்கு மேலே உள்ள கணக்கு எடுக்கிறவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். அதான் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கணக்கு பார்த்து நீதிமன்றத்துக்கு போறிய வாரியா, எல்லாம் உங்களுக்குள்ள நீதிமன்றத்தில் தலைமையில் உள்ள நீதிபதி எல்லாம் போறிய வாரியா. அதுவும் வழக்கறிஞர் 2 தரப்பையும் பார்க்கான். கணக்கு ஐயா கொடுக்காரு, இது ஏன் கேட்கல, எடுக்கலை, உட்காரணும் அப்படிங்கிற கேள்வியும் பார்க்கான். வருவான், அதை வர வைப்பார். வந்து முதல்ல உட்காருவான். கடவுள் போட்டிருக்காரு கணக்கு, நீ ஏன் எடுக்கலை? பையனை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி சேட்டா உங்களுக்கு? அந்த கேள்வி வரும், வராதில்ல, வர வைப்பார். கடவுளில் நீதிமான் நீதியை தவறு நடத்தக்கூடாது. புரியுதா இல்லையாப்பா? கோர்ட்டில் வழக்கறிஞர் 2 தரப்பும் ஒருத்தன் கவர்மெண்ட் லாயரு. இது இங்கே சாதாரண உள்ள கணக்கு. 2 தரப்பு கைலாசத்துலேருந்து நடத்துகிற கணக்கு. அந்த கணக்கு எல்லா கணக்கும் உட்கார வைக்கல, பெரிய சிக்கல் வரும். வராதில்ல, வர வைப்பார். வர வச்சு தான் எடுப்பார். புரியுதா? தப்பு
தப்புக்கு மேலே ஆடாத. அதான் சொல்லுவார்ல, நீ அடித்த பேப்பரில் நான் வரணுமா, நான் கேள்வி கேட்கணுமா, அந்த முற்றுப்புள்ளி கேட்கார். பூமியில் 5 வருஷம் 6வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. கணக்கு நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் கணக்கு எடுக்கலை? இங்கே 3 அம்மாமாரும் எங்களுக்கு விடிய தூக்கம் கிடையாது. கணக்கு போட்டு எங்களுக்கு 3 அம்மாமாரை பிரிச்சுட்டான். 3 பேர்த்து விஷ்ணுபுரமாக பிரித்து நாசம் பண்ணிட்டான். இப்போ எல்லாம் குடும்பமாக நாங்கள் பூமியில் உட்காந்து கணக்கு பார்க்கோம். பவர் கடவுள் கையில் பவர் இருக்குது. செகண்டில் அழிச்சிருவார். தப்பு செஞ்சவனுக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டார். நான் 7 ஜென்மம் தண்டனை கொடுக்கல. இந்த ஜென்மத்தில் நீதியாக நான் உட்காந்துருக்கேன். தண்டனை கொடுத்து தான் தீர்வேன்ட்டார். அவர் நினச்சா ஒரு ரூபத்துக்கு கோடி ரூபத்தில் உள்ளே வருவார் கடவுள். போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். தெரியாதுல்ல, போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் கணக்கை கேட்கப்பார், கேட்காமல் இருக்காத. நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கேள்விக்கு பதில். அதான் கேள்விக்கு பதிலுக்கு வரமாட்டீங்கல்ல, அவ்வளோ தப்பு இருக்குது. அவ்வளோ தப்புக்கு எப்படி அவர்கிட்ட கேட்கன்னு நீங்கள் நினைக்கிய. அவர் ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்பார். கேட்டால் அந்த மன்னிப்பு, கேட்காமல் இருந்தால் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். தூக்கி அடித்து பிரட்டி விட்டுருவார். முக்கால் சத்தியம். கைலாசத்துலேருந்து தீப்பந்தம் வெளியே போகுது. அவன் குடும்பம் கண்ணீர் கூத்தலமாக விட்டுருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சு நடை. எல்லாமே உட்கார வைப்பார். நான் உட்காந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது அப்படிங்காரு. கைலாசத்தில் நான் உட்காந்துருக்க சாதாரணமாக நினைக்காத. சென்னை மெட்ராஸில் அவனை தூக்கி வேரோட அறுத்து போடுவார். இப்போ கூடிய சீக்கிரம் நடக்கும். அவனால் வந்த வேணாம் அப்படிங்கார். இப்போ உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கார். சென்னை மெட்ராஸில் டெல்லியிலையும் அவனே ஆட்டுவார். பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர் வரைக்கும் அப்படியே ஆட்டி புளிஞ்சு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ.